Good morning. டாட்டா. இந்த ஹேர் கட்டுக்கு பாய் பாய் சொல்ல போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. Bluetooth connected. தெரியலையே, டவுட் தான். ஈவினிங்குள்ள அவர் அடுத்த வாரம் தான் ஃப்ரீயாக இருக்கு. சரி, கால் பண்ணுறீங்களா? ஈவினிங் ஆகிடும். எத்தனை மணிக்கு போகிறீங்க வெளியே? இல்லை, நான் தான் போவேன். சரி, 5 o'clock போவீங்களா? அதுக்குள்ள நான் போவேன். சரியா? நான் கூட அவன் சீரியஸாக வெளில போகிறேன்னு சரிங்க வெளில போகிறான்னு நினச்சேன். நான் விளையாட தான் போகிறேன். அதை எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு போகிறேன். ரெகுலராக வர பையனா? கைஸ், ஃபைனலி இதுதான் ஹேர் கட். ரொம்ப நாள் கழிச்சு லாங் ஹேர்லேருந்து ஷார்ட் ஹேருக்கு வந்துருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க வேணால் ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். தீப்ஸ் ஆக்சுவலாக ஷூட்டில் இருக்கா. ஸோ அவங்ககிட்ட நான் இன்னும் காட்டல. நான் ஷூட்டில் அவளை கூப்பிட போகும்போது தான் ரியாக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து குட்டி உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ குட்டிக்கிட்ட ரியாக்ஷனை பார்ப்போம் என்னவா இருக்கும்ட்டு. எனக்கு தெரிஞ்சுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணிட்டேன். சரிங்க, குட்டி ரியாக்ஷன் நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஸ்மார்ட்டா இருக்கு. நல்லா இல்லை தானே? இல்ல, நான் நிஜமா நல்லா இருக்கு. கௌதம் இஸ் பேக். டேய், கேவலமா தானே இருக்கு. உண்மையை சொல்லு. நிஜமா நீங்க ஃபர்ஸ்ட் கனா செட்டுக்கு போகும்போது இப்படிதான் போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது போனேன். என்னமோ நல்லா இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அப்படி தோணுது போல. ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்களோ, லைட்டாக கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்களோன்னு ஃபீல் ஆகுது. கைஸ், ஆக்சுவலாக ஹேர் கட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் லென்த் விட்டுருக்கலாமோன்னு ஒரு ஃபீல். எனக்கு தெரில, மேபி அதான் இந்த கனாகரம் காலங்கள் இந்த லுக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லுக் மாதிரி தான் இருக்குது. பட் பின்னாடி கொஞ்சம் லென்த்தும் கொஞ்சம் தாடியும் வச்சுருந்தா நல்லா இருக்குமோன்னு ஒரு ஃபீல். தெரில. சரி, ஓகே. கொஞ்சம் வெயிட் போட்டேன். எனக்கே தெரியுது, ஒரு சுற்று வெயிட் போட்டேன். கம்மி பண்ணணும். கூடி சீக்கிரம் அதுவுமே ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கலாம். வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமே இந்த வெயிட்டிங் கம்மி பண்ணணும். கேமரா ஆன் பண்ணுற வரைக்கும் அவன் கிளியராக பொறுமையாக கேட்குறான். என்ன ப்ரோ நாளைக்கு ஊருக்கு போகிறீங்களா? இல்லைடா. எங்கே இருக்கு ப்ரோ? எத்தனை நாள்? எதுக்காகன்னு கேட்குற வரைக்கும் நீ சொல்லிட்டு தான் இருந்தா மறந்து. இல்லைடா, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு சடனாக அவன் கேட்கும் எது கேட்குறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் எனக்கு தெரியும் அதை மறந்துட்டேன். நான் பற்றி சொன்னால் மறந்துட்டேன். ஒத்துக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஆனால் வெட்டிங் அனிவர்சரி மறக்கிறேன். டேட் என்ன? டேட்டு தான் வந்து இந்த மாசத்துல வருமா? சரி, இந்த பாத்தீங்களா? டக்குனு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன்ல நோட்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டாரு. இன்னும் பார்க்கல. பெரிய சரி, அப்ப 22 போனே பார்த்துட்டு தானே சொன்ன. உண்மையை சொல்லல. ஒத்துக்கிறேன். சத்தியமா பார்க்கல. ஆனா ஒரு கெஸ்ட்ல சொன்னேன் 22 இருக்கும். ஒரு கெஸ்ட் பண்றீங்களா ப்ரோ? 22 கெஸ் பண்ணனே. 23 என்ன நடந்தது? ரிசெப்ஷன். அதெல்லாம் அவன் கஷ்டம். நான் சொல்றேன், மேரேஜே மறந்துட்டான். அதெல்லாம் எப்படி கரெக்டா சொன்னேனே. எல்லாமே கரெக்டா சொன்னேன். நோட்ஸ் கூட ஓபன் பண்ணல நான். இங்க பாருங்க. ஆனா கெஸ் பண்ணீங்க. கெஸ் பண்றேன். சத்தியமா கெஸ் பண்றேன். கெஸ் பண்ணி ப்ராமிஸா கெஸ் பண்றேன். அது கெஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல ப்ரோ, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். ஏன் கெஸ் பண்ணீங்க? டக்கு ஸ்ட்ரைக் ஆகலடா. நீ இப்படி வில்லங்கமா கேட்கல. யார் வில்லங்கமா கேட்டாலுங்க இப்படி ஸ்ட்ரைக் ஆகாது மைண்டுக்கு. ஏன்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்டா கேளுங்க. கைஸ், தீப்ஸுக்கு ஷூட் முடிஞ்சிச்சா? இப்போ தான் கால் பண்ணான். ஸோ இங்கேருந்து பக்கம் தான் அவள் ஷூட்டு. ஸோ நான் அவளை கூப்பிட போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, முடி வெட்டினதுல நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியே இருக்கா. இதை பார்த்து தீப்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றதோ ஒரு மாதிரி தெரில. போனால் தான் தெரியும் அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றது. பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். வேறு வழி இல்லை கைஸ். இன்னொரு முக்கியமான மேட்டர், இட்ஸ் பீன் அ இயர். லைக் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆக போகுது. இன்னும் 2 days அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி போச்சு டைம் எதுவுமே தெரியல. தப்புன்னு டைம் ஓடிடுச்சு. என்னமோ நேற்று தான் வந்து கனா ஷூட்லேருந்து ரிட்டர்ன் வந்தோடனே போயிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு சங்கீத் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி கல்யாணத்துக்கு ரெடி ஆனது மாதிரி ஒரு மாதிரி இப்போது இப்போ நடந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தா 1 year ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சிலுக்குது ஒரு மாதிரி உடம்பே. ஸோ ஹாப்பி, ஸோ பிளஸ்ட்.
கண்ணு பற்றக்கூடாது, எங்களுக்கு கண்ணு பற்றக்கூடாது, எங்களுக்கு கண்ணு பற்ற, எனக்கு தீப்ஸ்க்கும் கண்ணு பற்றக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாது. ஆக்சுவலி நான் ஐ பிலீவ் இன் திஸ் நதர் அண்ட் ஆல். ஸோ அதனால தான் சொன்னேன் 1 year இன்னும் 1 day சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைஸ் வி மேட் இட் கைஸ். நினச்சி பார்க்கவும் திடீர் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. வி மேட் இட் லைக் ஏதோ லைக் நாங்கள் வந்து நேற்று பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து தீப்ஸு ஃபைனலி வி மேட் இட் தீப்ஸு லைக் இன்னும் 1 day to go. நம்மளோட லைஃப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம லைஃபோட ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். திரும்பி சொல்கிறேன், எனக்கு தீப்ஸுக்கோ கண்ணு பற்றக்கூடாது. எஸ் கைஸ், நீங்களும் வந்து கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி போட்டுருங்க ப்ளீஸ். லிட்டலாக அந்த 1 year நிஜமாக சொல்லலாம் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாண்டி ஸ்டில் வி ஆர் தட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இருந்த அதே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம். திஸ் ஜேர்னி வந்து வெறும் ஹாப்பினஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லாட் ஆஃப் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணி நாங்கள் ஓனையாக வந்து சார்ட் அவுட் பண்ணி இது இப்படி தான் சொல்லிட்டு கற்றுக்கிட்டு நாங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் ஷுர் லைக் தீப்ஸ் வந்து ப்ரௌடாக இருப்பா. லைக் ஐம் ஒரு ஹஸ்பண்ட்ன்ற விஷயத்தில் வந்து தீப்ஸ் கண்டிப்பாக ப்ரௌடாக இருப்பான்றதை நான் நம்புகிறேன். ஸோ அதை நினைக்கும் போது ஐ ஃபீல் லைக் அ கம்ப்ளீட் மேன். அந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் தட். எஸ், சரி வாங்க போயிட்டு அவளை கூட்டு வந்துடலாம். பாண்டி நான் வந்து டெய்லி வந்து கூழ் குடிச்சிட்டு வருவாரா, அதனால நான் வந்து கேட்டேன், ஆனால் ஒரு நாள் எனக்கும் கூழ் எடுத்துகிட்டு வரலாம்லண்ணா அப்படின்னாலும் இல்லை, என்கிட்ட சின்ன பத்திரம் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருனா அழகாக கூழ் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ப்ரொடக்ஷன்லேயே தயிர் உப்பு ஊறுகாயெல்லாம் வச்சு எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. எப்படி மாசா எங்கள் பாண்டியனா. கைஸ் ஆக்சுவலாக ஹேர் கட் பண்ணது இந்த பிச்சு நம்ம பார்க்கவே இல்லை. பிச்சு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கணும். ஏன்னா பிச்சு வந்து நீங்கள் லாங் ஹேர்லேயே பார்த்துட்டா ஃபுல்லாமே. லாங் ஹேரில் பார்த்துட்டு இப்போ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். இங்கே தான் நினைக்கிறேன். பிச்சு என்ன ரியாக்ஷன் மாறுது? பிச்சு ஐய் அப்படியா? நான் யாரு? ஐயா ये सुबह से कहाँ चली गई? गाइस पिक्चर रिएक्शन नोटिस பண்ணீங்களா? மூஞ்சி லைட்டா மாறிச்சு. ஒரு வாரம் என்கிட்ட வரவே இல்லை. அவங்க அப்பா கிட்டே இருந்தா. அது மேபி லைக் அவ தூங்கி எந்திருந்தாளா என்னன்றது தெரில, இல்ல வேற எதுவும் மூட் ஆஃப்ல இருந்தாலான்னு தெரில. மேபி இல்லை என்னை பார்த்து வரலையான்றதும் எனக்கு தெரில. பட் ஆனா வரலையா, அச்சோ என்ன இவ வரமாட்டா அப்படின்னு ஒரு 20 செகண்ட் பார்த்து நான் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் மேடம் வந்தாங்களே. நான் லாஸ்ட் ஒரு 7 to 8 months வந்து லாங் ஹேர்லேயே இருந்துட்டேன். உண்மையை சொன்னால் ஃபுல்லாக லாங் ஹேர்லேயே தான் இருந்தேன்னா, இந்த லாங் ஹேர்லேயே இருந்து பழகிட்டதுனால நம்மளை திடீர்னு இந்த மாதிரி ஒரு புது ஹேர் ஸ்டைலை பார்க்கறதுக்கு வந்து இது செட் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் நானே ஹேர் கட் முடிச்ச உடனே எனக்கே எல்லாம் என்னடா இது தெரியாம நம்ம ஷார்ட்டா கட் பண்ணிட்டோமோன்றது தோணுச்சு. பட் போக ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கு, நீ பார்க்க பழையபடி தான் இருக்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நானுமே காலையில இருந்து கொஞ்சம் உம்முன்னு இருந்தேன். இப்போ பிச்சுலாம் யோசிச்சு பாருங்களேன், அவெல்லாம் சின்ன பொண்ணு, அவளுக்கு கண்டிப்பா அதெல்லாம் பெருசா தெரியாது. ஸோ அவளுக்கு பார்த்து கொஞ்சம் செட் ஆக டைம் எடுக்கும். அது இல்லாமல் மேடம் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரௌசியாக இருந்தாங்களா, ஸோ அதனால கொஞ்சம். பட் இப்போ முக்கியமான மேட்டர் என்னன்னா தீப்ஸோட ரியாக்ஷன் தான். தீப்ஸ் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தா, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்கு, பட் எனக்கு வந்து அந்த பழைய ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உன்னோடது, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தா. ஆனா எனக்கு தெரில இது வந்து அவன் நினைச்சு பார்த்த மாதிரி தான் இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கான்றது எனக்கு தெரில. ஸோ நான் அவளோட ரியாக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட பக்கத்துல போயாச்சு. ஸோ போய் பார்த்துட்டு நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க. தீப்ஸ் வரா அந்த வரா அதுக்கு அங்கே நான் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தீப்ஸ் வர எனக்கு ஷூட்டில் சமவெளி அப்படி இப்படின்னா ஏதோ கொஞ்சம் டயர்டாக தான் வரா, இன்னும் தெரில, பார்ப்போம். அங்க பாரு யோகேஷன், அங்க பாருடா. அங்க ஒரு வெயிட் பண்ணிருக்காங்க. குழந்தை புள்ள கோத்த மாதிரி இருக்கடா சப்பியா. அது ஒரு சுத்து போட்டா தெரியாது, 2 நாள் தெரியாது. எப்படி தீப்ஸ் இருக்கு? குழந்தை புள்ள மாதிரி இருக்குடா. குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கேவா? கௌதமா இருக்க, ஆனா சப்பி கௌதமா இருக்க. அந்த ரவுடி கௌதம், கெத்து கௌதம் மாதிரி இல்ல. அது கொஞ்ச நேரத்துல உனக்கு பழகிடும். நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு, ஆனா சப்பியா இருக்கு.
கைஸ் இப்போ தான் சொல்லிட்டு போனேன் கண்ணு பற்றக்கூடாதுன்ட்டு. ஒன்றும் இல்லை, தீப்ஸை வந்து ஷூட்டில் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். தீப்ஸை சர்ப்ரைஸ் பண்ணதான் இருந்துச்சுல, அவள் செம்ம ரியாக்ஷன் கொடுத்தா. நான் அவகிட்ட அப்புறமா கேட்டேன் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம், தீப்ஸை எதிர்பார்த்தியா சர்ப்ரைஸை அப்படின்னு. வீடியோடையும் ரியாக்ஷன் கொடுத்தா. இல்லைங்க நல்லா இருக்குது சீசன் 1 கௌதம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, ஷீஸ் ஹாப்பி ஓன்லி. நான் ஹாப்பியாக தான் இருக்கா. அதனால நான் கூட ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். என்னடா இது யாருக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுவாள்னு நினச்சேன். அண்டு கண்ணு பற்றும் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம விளாகில் வந்து சரி எல்லாம் எங்களுக்கு கண்ணு பற்றக்கூடாதுன்னு. தீப்ஸ்க்கு இன்னைக்கு ஷூட்டிங் போயிருந்தா இல்லையா, அகைன் அவளுக்கு வந்து அந்த ஷோல்டர் பெயின் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு நாள் வந்துச்சு, பட் அது நாங்கள் அந்த ஹாட் வாட்டர் பேக்லாம் வச்சது அப்புறமா சரியாயிடுச்சு. இப்போ என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஹெவி வெயிட் அந்த மாதிரிலாம் எதுவும் தூக்கலை, சேஃபாக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அங்கே சரி அந்த சீன்ஸ்லாம் நான் சொல்லக்கூடாது. அதனால வந்து அவளுக்கு கொஞ்சம் திரும்பி ஷோல்டரில் பெயின் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி அதான் அவள் ஹாட் வாட்டர் பேக்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று விளாக்லேயே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க, நாங்கள் வந்து வெளில கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு இருப்போம். அண்ட் இன்னைக்குமே விளாக் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க போது. நான் இங்கேயே வந்து உங்களுக்கு அதோட ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். பிகாஸ் வந்து ஆல்ரெடி வி ஹேவ் அ விளாக். நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து விளாக் நம்ம எப்படி போட்டுருந்தோம், ஒரு நாள் ஷூட் பண்ணி ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் நேற்றுமே சரி இன்னைக்குமே சரி இன்னைக்குடைய விளாக்ஸ் இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எங்ககிட்ட விளாக் இருக்குது, நாங்கள் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எங்ககிட்ட வந்து இன்னும் நிறைய விளாக்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் விளாகாக வச்சுருக்கோம். ஒரு ஷூட் விளாக் இருக்குது, அதுவுமே தீப்ஸோட கண்டென்ட் ஷூட் வருது. இன்னொன்று வந்து ஒரு சர்ப்ரைஸ் விளாக் ஒன்று இருக்குது, அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரிய வரும். அதனால நமக்கு அன்னன்னைக்கு விளாக் வந்து அன்னன்னைக்கு எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்றுமே வந்துட்டு குட்டி வந்து கண்டென்ட் வீடியோ எடிட்டில் பிஸியாக இருந்தாங்க. நேற்று விளாக் நான் எடிட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி வந்து குட்டிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனுக்கு அந்த ஹெட்டேக்காக இருக்குன்னு சொன்னோம். பட் ஸ்டில் நாங்கள் விளாக் எடுத்து எடிட் பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படியாச்சு. பட் ஆனால் விளாக் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபுல் மூச்சு பிடிச்சி விளாக் எடுத்தாச்சு. அண்ட் வந்து இப்போ எடிட்டும் பண்ணியாச்சு, ரிலீஸும் ஆயாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஓகேடா உனக்கு தலைவலி? ஓகே, டோலோ கொடுத்தாரு, அதனால சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இன்னும் சரியாயிடுச்சு. என்னன்னு தெரியல, எங்கள் எல்லாருமே கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் வேணால் ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லா திருஷ்டியும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கும் உடம்பு சரியில்லை, தீப்ஸ்க்கும் திரும்பி அகைன் வந்து ஷோல்டர் இன்ஜுரியில் பெயின் அதிகமாகிடுச்சு. வாட் டு டூ, பட் இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் சரியாயிடும். ஸோ உங்கள் டே வந்து இன்றைக்கி சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். போடலாம் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு டே வேணும் சூப்பராகிடலாம். அவங்கள வந்துட்டு நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் வந்து சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னும் 1 டேயில் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ ஹாப்பி. திரும்பி கண்ணு பற்றக்கூடாது நீங்களே வந்து சுற்றி போட்டுருங்க. நாளைக்கு வந்துட்டு வ்ளாகில் வந்து பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத. ஓகே, see you guys, குட் நைட். குட் நைட் சொல்லிடுறா. குட் நைட். குட்டி வீடியோ போட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. ஆனா இவன் பாருங்க, தலைவலி இருந்தாலுமே வந்து இன்னைக்கு பிளான் பண்ணிட்டான் வீடியோ எடுக்கணும்னு, ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதை கரெக்டா எடுத்து போட்டான். டெடிகேஷன் லெவல். இன்னைக்கு பிச்சு தெரியுமாடா, பிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கா. நான் யோசிக்கிறேன், இவா வந்து தூங்கி எழுந்ததுனால அப்படி இருக்காளா இல்லை என்னன்னு தெரியல. சரி ஓகே, நாங்கள் அப்படியே பேசிட்டு நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு தூங்குறோம். நீங்களும் சாப்பிட்டுங்க. ஓகே, குட் நைட்.